ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஏஐசிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எ பாஸ்ஃபர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் யூஸ்டு இன் டிவி பிக்சர் டியூப். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க் கேட்மியம் சல்ஃபைடு அப்படிங்கிறதா வந்து டிவி பிக்சர் டியூப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவோம். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபோட்டான்ஸ். அந்த ரேடியோ அலைகளை பயன்படுத்தி தான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக த ஃபஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிந்தசைஸ்ட் இன் லேபரட்டரிஸ், அதாவது முதலாக வந்து ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு காம்பவுண்ட் செயற்கையான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூரியா அப்படிங்கிறத ஹோலர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். அடுத்ததாக இருக்கிறது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிற தன்மை கொண்டது வந்து ஆக்சிஜன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசபிள் by 99 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததாக பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சீவேஜ் இஸ் ட்ரைன்ட் இன்டு எ நியர்பை பாண்ட், அதாவது சாக்கடையாக வந்து சீவேஜ் அது போய் ஒரு குளத்தில் போய் கலந்துச்சுன்னா என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸிங். அடுத்ததாக பார்த்தோம்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் ஆஃப் பாண்ட் டிக்ரீசஸ். அப்புறம் வந்து இன்க்ரீஸ் இன் நியூட்ரியன் கண்டென்ட் ஆஃப் த பாண்ட். இந்த 3 ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1, 2 and 4 வந்து கரெக்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஏபிசி ஸ்டார்டட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 80,000, அதாவது இருக்க 3 வேல்யூவையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 80,000 வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா இஃப் அ சர்டன் நம்பர் ஆஃப் இயர் 10,000 அமௌண்ட் 1,60,000, இதுக்கு ஃபார்முலாவில் போட்டு செய்யும்போது ஆன்சர் வந்து 40,000 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரன்னிங் அட் அ சேம் கான்ஸ்டன்ட் ரேட் 6 ஐடென்டிக்கல் மிஷின்ஸ் கேன் ப்ரொடியூஸ் டோட்டல் 270 பாட்டில். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண உருவாக்கும்போது பாட்டில் குட் 10 சச் மிஷின்ஸ், 10 மிஷின் 4 நிமிஷத்தில் எவ்வளோ உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1800. அடுத்ததாக ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துல 190 வருது, அதே மாதிரி இங்கே 190 வரும். 190க்கு அடுத்ததாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 178. எ கம்பெனி ஹேஸ் 10 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் and 6 சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 720. How many 3-digit number can be formed from digits 2, 3, 5, 6, 7 and 9 அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ஆன்சர் வந்து 20. வாட் இஸ் எ ஃபிசிக்கல் டெஃபிசிட்? ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்னென்னா கேப் பிட்வீன் டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்டர்னல் பாரோயிங் அப்படிங்கிறதா ஃபிசிக்கல் டெஃபிசிட். அடுத்ததாக த 3 group ஆஃப் டெசிஷன் மேக்கர்ஸ் இன் த எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தில் 3 முக்கிய முடிவெடுப்பு யாருன்னா பார்த்தோம்னா ஹவுஸ் ஹோல்டு, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இந்த 3 பேர் தான். அடுத்ததாக வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜன்தன் யோஜனா? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது அனைவருக்குமான நிதி உதவி அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் உள்ளடக்கிய ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்குறது. டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து 2013 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு. இது மூலமாக கேஸ் அடுப்பு, அதாவது கேஸ் மானியம்லாம் வந்து மக்களுக்கு நேரடியாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் செலுத்தக்கூடிய மெத்தடு. அடுத்ததாக பார்த்தோம்னா வாட் பொசஸஸ் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி, அதாவது ஜென்ரல் அக்செப்டபிலிட்டினா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணி, அதாவது பணம் வந்து ரூபாய் நோட்டு அப்படின்னு இது பண்ணோம்னா எல்லா இடத்துலையுமே ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தோம்னா எ பீரியட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் மெஷர்ஸ் பை ரியல் ஜிடிபி இஸ் கால்டு, அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்புறம் வந்து பொருளாதார சுருங்கிறது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள், ரிசெஷன், எக்ஸ்பேன்ஷன், பூம், இது எல்லாத்தையும் சேர்த்து இருந்துச்சுன்னா அது பேர் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இன் இந்தியா அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை, அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் கூடியது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவுட்புட் மெத்தட் அப்படிங்கிற அந்த மெத்தட்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கானமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி இஸ் இட்ஸ் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் தான் அந்த நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் இமீடியட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பாப்புலேஷன் பாலிசி ஆஃப் 2020 அப்படின்னு பார்த்தோம்னா மீட் த நீட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன், மீட் த நீட்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மீட் த நீட்ஸ் ஆஃப் ஹெல்த் பர்சனல்ஸ். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேடனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் கேன் பி சேலஞ்ச் இன் சுப்ரீம் கோர்ட். அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா பிரசிடென்ட்டுக்கான எக்ஸ்க்ளூசிவான பவர். பார்டனிங் பவர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். அடுத்ததாக பார்த்தோம்னா
கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஹையஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் டு கேபினெட். அதாவது கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்டர் இருக்கலாம், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர் பற்றி பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 44th அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து கேபினெட் அப்படிங்கிறத வந்து அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா கேபினெட் மினிஸ்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டருக்கும் மற்ற மினிஸ்டருக்கான டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இதான் வந்து ஆன்சருக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் மேட்ஸ் கேபினெட் செக்ரட்டரி அஸ் ஹையஸ்ட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பியூரோக்ராட் இன் இந்தியா. அதாவது அவர் வந்து கேபினெட் செக்ரட்டரி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூபிஎஸ்சி ரெக்கமெண்டேஷன் ஷுட் நாட் பவுண்ட் அப்பாயின்மெண்ட். அதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூபிஎஸ்சினால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ் ஆர் நாட் யூனிஃபார்ம் வேல்யூ. இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏவுடைய ஓட்டிங் வேல்யூவும் எம்பியோட ஓட்டிங் வேல்யூ வந்து வேரி ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வோட். அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் ஓட்டிங் கொடுக்குறாங்க. அந்த இதில் பார்த்தோம்னா எம்எல்ஏஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ரொபோஷன், எம்பிஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பார்த்தோம்னா the president cannot promulgate ordinance to amend tax laws. அதாவது பிரசிடென்ட்னால வந்து டேக்ஸ் லாஸை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் வந்து போட முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதாவது ஏதாவது டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து பார்லிமெண்ட் டைரெக்டாக தான் சட்டம் இயற்ற முடியும், பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அடுத்ததாக பிரசிடென்ட் கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் டு ரிமூவ் பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டர் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும்தான், அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆனால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தோம்னா the constitution debars the retired election commissioners from any further appointment அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா the constitution debars the comptroller and auditor general of India from any further appointment of by government. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the 6th schedule of Indian constitution deals with administration of tribal areas in Assam, Meghalaya, Tripura and Mizoram அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆர்டிகல் 263 of constitution provides for establishment of an interstate council. correct. It was set up on recommendation of Sarkaria Commission. 1983 recommendation கொடுத்துருப்பாங்க, 1990 வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்த it is not a permanent constitutional body, அதுவும் கரெக்ட் தான். ஹோம் மினிஸ்டர்ஸ் சேர்பர்சன் சொல்லியிருக்காங்க, அதுக்கான அது பிரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சன். how many parties in India having national party status அப்படின்னு பார்த்தோம்னா 8 parties. which of the following statements are correct in respect of Niti Aayog? 3 and 4 வந்து கரெக்ட். ஹோம் மினிஸ்டர் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அண்ட் அட்வைசரி பாடி ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the constitution puts limit on size of Lok Sabha. ஓகே கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் எலக்ட்ரல் சிஸ்டம் இஸ் ஃபாலோட், அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஆப்ஷன் ஏதாவது அதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இது எல்லாத்துக்குமே சேர்மன் யாருன்னா ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஜோனல் கவுன்சிலுக்கு வந்து சின்ன சின்ன ஹெட் அந்த ஜோனுக்கு பிரிச்சிருப்பாங்க, அதனால் ஆப்ஷன் சி இதுக்கு ஆன்சர். அடுத்து the anti-defection law enshrined through the introduction of 10th schedule in the Constitution of India, its primary purpose was to disqualify defectors and barring them from being appointed as ministers for a period of time. அதாவது இந்த டிஃபெக்ஷன் ஆன்டி-டிஃபெக்ஷனில் கொண்டு வந்தது எதுக்குன்னா மினிஸ்டர்ஸ் அவங்களை பதவி இழப்பு செஞ்சு தடுக்கிறதுக்கு தான். அடுத்ததாக ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எலெக்டட் ஃபார் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக விச் சோலா கிங் என்கிரேவ்டு த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் கல்வெட்டை வந்து பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பராந்தக சோழர் தான் வந்து இந்த கல்வெட்டு பொறிப்பு வந்து நடத்தியிருப்பார். அடுத்ததாக ஹூ அனௌன்ஸ் த கம்யூனல் அவார்ட் இன் 1932, அதாவது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு தான் வந்து கம்யூனல் அவார்டை வந்து கொடுப்பார், வகுப்புவாத பிரதிநிதித்துவ அப்படி சொல்லுவோம், அதை வந்து கொடுத்துருப்பார். அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா காந்தி இர்வின் பேக்ட் வந்து 1933 கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து 1931 வரும், 31 March 5. த இன்குலாப் ஜிந்தாபாத் ஸ்லோகன் வாஸ் கிவன் பை மௌலானா ஹஸ்ரத் மொஹானி அப்படிங்கிறவர் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஸ்லோகனை வந்து முதலாக கொண்டு வந்தவர். அடுத்ததாக த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் இன் பெங்கால், நிலையான குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதை கொண்டு வந்தவர் யாருன்னா காரன் வாலிஸ், அவர் தான் பெங்காலில் கொண்டு வந்திருப்பார். அடுத்ததாக
லார்ட் மெக்காலே வாஸ் அசோசியேட்டட் வித் கோட் ஆஃப் லாஸ், அதாவது சட்டம் இயற்றுறது சம்மந்தப்பட்டதில் தான் அவர் வந்து முக்கியத்துவம் பெறுவார். அடுத்ததாக ஹி ஆல்சோ மேட் அன் எஃபார்ட் டு பில்ட் அ மாடர்ன் நேவி ஆஃப்டர் 1796. ஃபார் திஸ் பர்பஸ் ஹி எஸ்டாப்ளிஷ் 2 டாக்யார்ட்ஸ். ஹூ வாஸ் ஹி, அதாவது 1796 அப்புறமா வந்து தன்னுடைய கடற்படையை வலிமைப்படுத்தினவர். அப்புறம் வந்து 2 இடங்களில் கப்பல் கட்டும் தளங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருன்னா திப்பு சுல்தான் தான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிவாஜி, ஹைதர் அலி, பாஜிராவ் இவங்க எல்லாருமே அந்த 1796 உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணோம்னா திப்பு சுல்தான் தான் அதுக்கு ஆன்சர். 1799 திப்பு சுல்தான் வந்து இறந்துருப்பார்.